முசிறியை அடுத்த தொட்டியத்தில் டிஜிட்டல் பேனர் வைப்பது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் காவலர் அறிவாளால் தாக்கப்பட்டுள்ளார். இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் லெனின் கேட்கலாம். லெனின், டிஜிட்டல் பேனர் வைப்பது தொடர்பாக தொட்டியத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது? ஏன் காவலரை தாக்குனாங்க? அதாவது முசிறிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டியம் காட்டுப்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவிற்காக கோவில் விளம்பர பலகை பிளெக்ஸ் போர்டு வைக்கப்பட்டுச்சு. அரசினுடைய அனுமதி இல்லாமல், குறிப்பாக காவல் நிலையத்துல அந்த பிளெக்ஸ் போர்டுக்கான அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி இல்லாமல் இந்த பலகை வைக்கக்கூடாது, இதை உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் அங்க கோயிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பெரிய அளவில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த பிளெக்ஸ் போர்டு அகற்ற சொன்னதுனால அந்த காவலர்கள் மீது அந்த பக்தர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய 3 காவல் நிலையங்களைச் சேர்ந்த ஆய்வாளர்கள், முசிறி டிஎஸ்பி உள்ளிட்ட SCCID உள்ளிட்ட நபர்கள் அங்க போயிருக்காங்க. அந்த போனவர்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அங்க இருக்கின்ற பக்தர்கள். அதே போல ஒரு காவலர் மீது அருவாள் எடுத்து வீசியிருக்காங்க. அதுல அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த பிளெக்ஸை அகற்ற சொன்ன காவலர்களை கண்டித்து அங்க பக்தர்கள் உடனடியாக பால்குடத்தோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த சாலை மறியல் போராட்டத்தால் அந்த நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சு. சரண்யா, இப்போ அங்க நிலைமை எப்படி இருக்கு? தாக்குதல் நடத்தியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க இருக்காங்க? இப்போ போலீசார் அந்த பக்தர்களோடும் அந்த கோவில் நிர்வாகிகளோடும் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களை அங்க எந்த விதமான கலாபங்களும் ஏற்படாமல், மேற்கொண்டு எந்த தகராறும் ஏற்படாமல் ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில காவல்துறையினர் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பிளெக்ஸ் போர்டை அகற்ற சொன்னது தப்பு, நாங்க பிளெக்ஸ் போர்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்த்தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முயற்சியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது ஒரு அமைதியான சூழ்நிலை திரும்பிக் கொண்டிருக்கு. சரண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.